ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பணத்தையும் ஆயுசு நாட்களையும் ஆரோக்கியத்தையும் நாம் யாருக்காக பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒரு நாளிலே இதை குறித்து கணக்கு கேட்க ஆண்டவர் வரப்போகிறார். இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாங்க கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாங்க இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவம் ஆண்டவர் எங்கே குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வார்த்தைகள் வேதாகமத்தில் தாளந்துகளுடைய உவமை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த தாளந்துகளுடைய உவமை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த உவமையிலே 14ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது. உங்களுக்காய் அந்த 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புவிக்கிறது போல இருக்கிறது. நாம் வாசிக்கும் போது இந்த உவமை, இந்த தாளந்துகள் என்கிற உவமை பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு உவமையாக இந்த வார்த்தை, இந்த உவமை சொல்லப்படுகிறது. புரதேசத்துக்கு புறப்படுகிற ஒரு எஜமான் தன் ஊழியக்காரர்களை அழைத்து அந்த ஆசையை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறான், எல்லாவற்றையும் கொடுக்கிறான், கொடுத்து புறப்பட்டு போகிறான். அநேக நாட்கள் அவர் பிரயாணப்பட்டு போய் அங்கே இருந்து மீண்டும் அவர் திரும்பி வருகிறார். தன்னுடைய வேலைக்காரன் கையிலே தன் ஆசையை முழுவதும் ஒப்பு கொடுத்தோம், அது எப்படி இருக்கிறது என்று பார்க்க மீண்டும் அவர் வருகிறார். வரும்போது அவர் அங்கே கொடுத்த பணத்துக்கு கணக்கு கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அங்கே என்ன சொல்கிறது? வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்ப வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உவமை தாளந்துகள் என்கிற உவமை நமக்கு தெரியும். ஆனால் இந்த உவமை எதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படும் போது அந்த எஜமான் புரதேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது தன் ஆசி எல்லாவற்றையும் ஊழியக்காரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். பங்கிட்டு கொடுத்து அவர் புரதேசத்துக்கு புறப்பட்டு போனார். அநேக நாட்கள் கழித்த பிறகு தன்னுடைய பணத்தை ஊழியக்காரத்தில் கொடுத்தார் அல்லவா, அவைகளை கணக்கு பார்க்கும்படி, பெற்றுக்கொள்ளும்படி மீண்டும் ஆண்டவர் அந்த எஜமான் வருகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இது எதற்கு உதாரணமா இருக்குது என்று சொன்னால், கர்த்தரும் நமக்கு பரலோகம் போகும்போது, இந்த உலகத்திலே வந்து ஊழியம் செய்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகம் போகும் முன்னே தேவன் நமக்கும் அவருடைய அதிகாரத்தை, வல்லமையை, தாளந்துகளை நமக்கு கொடுத்தார். அதை நாம் பயன்படுத்த அவர் எதிர்பார்த்தார். பிறகு அவர் பிரதேசத்துக்கு, பரலோகத்துக்கு ஏறி போன ஆண்டவர் மீண்டும் ஒரு நாளிலே வரத்தான் போகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், மீண்டும் நான் வருவேன் என்று சொல்லி. அவர் மீண்டும் வரும்போது என்ன செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது? கணக்கு கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இந்த உவமையிலே, இந்த தாளந்து உவமையிலே நாம் வாசிக்கும் போது எஜமான் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஊழியக்காரர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்.
அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனுக்கு 5 தாலந்துகளும், மற்றொருவனுக்கு 2 தாலந்துகளும், மற்றொருவனுக்கு 1 தாலந்தும் என்று வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர்களுடைய திறமைக்கு தகுதிக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 என்றும், ஒருவனுக்கு 2 என்றும், ஒருவனுக்கு 1 என்றும் சொல்லப்படுகிறது. இங்கே குறிப்பிட்டிருக்கிற அந்த ரெஃபரன்ஸை பார்க்கும்போது ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர ஒருவனுக்கு 0 என்று அங்கே சொல்லப்படவில்லை. அப்படி என்று சொன்னால் வேதத்தை வாசிக்கிற நாம், தியானிக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் யாரையும் 0 கூட விட்டுவிடவில்லை. எல்லாருக்கும் அவரவர்கள் தகுதிக்கேற்ப தாலந்துகளை கொடுத்து அவர் போயிருக்கிறார். ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 என்று ஆண்டவர் எல்லாருக்கும் தாலந்துகளை கொடுத்து, யாருக்கும் 0 என்கிற தாலந்து கொடுக்கிற என்கிற நிலை இல்லாதபடி எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்து போயிருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். நம்முடைய ஆண்டவர் நமக்கும் தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் திறமைக்கேற்றபடி நீங்கள் 5 பெற்றுக் கொண்டிருக்கலாம், மற்றவர்கள் 2 பெற்றுக் கொண்டிருக்கலாம், மற்றவர்கள் 1 பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றுமே பெறாதவர்கள் இந்த பட்டியலிலே இல்லை, இந்த லிஸ்டிலே கிடையாது. ஆண்டவர் குறைஞ்சபட்சம் 1 தாலந்தாவது கொடுத்தே அவர் போயிருக்கிறார். பிறகு என்ன நடந்தது? இவர்கள் பெற்றுக்கொண்ட தாலந்துகளை எடுத்துக்கொண்டு 5 தாலந்துகளை பெற்றவன் அதில் வியாபாரம் செய்து 5க்கு மீண்டும் 5 சம்பாதித்தார். அதே மாதிரி 2 தாலந்துகளை பெற்றுக் கொண்டவனும் அவனும் வியாபாரம் செய்து அந்த 2 தாலந்துகளுக்கு மீண்டும் 2 தாலந்துகளை பெற்றுக் கொண்டார். ஆனால் இந்த 1 தாலந்து பெற்றுக்கொண்டவனை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் எஜமானுக்கு பயந்து அவர் மீண்டும் வந்து கேட்பார், கணக்கு கேட்பார், கணக்கு ஒப்பு கொடுக்கிற நாள் வரும், ஆகினாலே எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் தொலைக்க கூடாது, நான் வியாபாரம் பண்ணி நஷ்டப்படுத்தக்கூடாது, இழந்து போகக்கூடாது என்று பயந்து நல்ல குழியை தோண்டி அந்த பணத்தை புதைச்சி அப்படியே விட்டு விட்டான். பாருங்க, 3 பேருக்கு ஆண்டவர் தாளந்தை கொடுத்தார். 3 பேரிலே 2 பேர் நன்றாக அதை பயன்படுத்தினாங்க, லாபத்தை பெற்றுக் கொண்டாங்க. ஆனா ஒரு மனுஷனும் சோம்பேறியாக பயம், எஜமான் மேலே குறை சொல்கிறான், பயந்து அவன் தாளந்தை புதைத்து வைத்து விட்டான். இன்றைக்கு கூட தேவன் நமக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். தாளந்து இல்லாதவன் ஒருவனும் இல்லை. ஆனால் தேவன் கொடுத்த தாளந்துகளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? ஒரு நாள் வரும், தூர தேசத்துக்கு புறப்பட்டு போன எஜமான் திரும்பி வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது கணக்கு கேட்கிறவராய் வரப்போகிறார். உனக்கு கொடுத்த தாளந்தை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்தார்? உனக்கு கொடுத்த கிருபையை பெற்றுக்கொண்டு நீ எப்படி ஊழியம் செய்தார், என்ன செய்தாய் என்று சொல்லி கணக்கு கேட்கிற ஒரு நாள் வரும். அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உவமையிலே நாம் வாசிக்கும் போது புறதேசத்துக்கு போன எஜமான் மீண்டுமாக அந்த ஊழியக்காரர்களிடத்திலே வந்து அவர்களுக்கு கொடுத்த பணத்தை அவர் கணக்கு கேட்கிறார். ஆண்டவர் மீண்டும் வரத்தான் போகிறார். அவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரம் வரப்போகிறேன் என்று. எஜமானும் கூட புறதேசத்துக்கு போனவர் திரும்பி வந்தார். திரும்பி வந்து தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்க்கிறார். ஊழியக்காரரிடத்திலே பார்த்தபோது அவர் செய்கிற முதல் வேலை கணக்கு கேட்கிற வேலை. ஆம், நீயும் நானும் கூட தேவன் நமக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காகவும் எல்லா தாளந்துகளுக்காகவும் நம் ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். உனக்கு கொடுத்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்தாய்? உனக்கு கொடுத்த ஆரோக்கியம், உனக்கு கொடுத்த திறமைகள், உனக்கு கொடுத்த ஆயுசு எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் நாம் தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படி
புறதேசத்துக்கு போன எஜமான் வந்து தன்னுடைய வேலைக்காரர்களிடத்திலே கணக்கை கேட்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட பணத்தை கொண்டு என்ன செய்தீர்கள் என்று கணக்கு கேட்கும் போது ஒவ்வொருத்தராக வந்து எஜமானிடத்திலே தங்களுடைய கணக்குகளை ஒப்புவிக்கிறாங்க. முதலாவது ஒரு மனுஷன் வந்தான், 5 தாலந்துகளை பெற்றுக்கொண்டவன் வந்து அவன் சொல்கிறான், இதோ எஜமானரே, நீர் கொடுத்த பணத்தை வைத்துக்கொண்டு நான் வியாபாரம் செய்தேன், அதை முதலீடாய் வைத்து அதற்கு பதிலாக இன்னும் ஒரு 5 தாலந்துகளை சம்பாதித்தேன் என்று அவன் மொத்தம் 10 தாலந்துகளை எஜமானிடத்திலே சமர்ப்பிக்கிறார். அப்பொழுதுதான் எஜமான் அவளை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நாம் வாசிப்போம். மத்திய 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்றான். உன் எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசிங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம், ஆண்டவர் என்ன சொல்றார்? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். அநேக பேர் இன்றைக்கு தேவன் கொடுத்ததை வைத்துக் கொண்டு ஊழியம் செய்யாம முடங்கிட்டு இவ்வளவுதான் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்னும் இன்னும் அதிகமாய் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் எப்போ அவர் அதிகமாக தருவார் தெரியுமா? கொஞ்சம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவார், இதை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பயன்படுத்தாதவனுக்கு அதிகமாக கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஆகினாலே முதலாவது கொஞ்சம் கொடுப்பார். அதை வைத்து நாம் பயன்படுத்தும் போது, அதை மெருகேற்றும் போது ஆண்டவர் நல்லதும் உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி உன்னை பாராட்டி, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தார், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியை மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அதிகமாய் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு என்று உழைக்கும் போது, ஆண்டவருக்கு என்று கொடுத்த தாழ்மைகளை பயன்படுத்தும் போதே ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாய் தருகிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சந்தோஷத்திலே பிரவேசியுங்கள். அதுக்கப்புறம் 2 தாளந்துகளை பெற்ற மனுஷன் வருகிறான். அவனும் சொல்கிறான், எஜமானனே, நீர் கொடுத்த தாளந்துகளை வைத்துக் கொண்டு நான் வியாபாரம் செய்தேன், 2க்கு 2 நான் அதிகமாய் சம்பாதித்தேன், இதோ என்று சமர்ப்பித்த போது தேவன் அவனையும் பாராட்டி என்னுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். அடுத்து 1 தாலந்து பெற்றுக்கொண்டவன் வருகிறான். அவனிடத்திலும் ஆண்டவர் கணக்கு கேட்கிறார், நீ என்ன செய்தாய் என்று சொல்லி. அப்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, உம்மை குறித்து எனக்கு தெரியும் எஜமானரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் மிகவும் கடினமானவர் என்று, கடினமான மனுஷன் என்று அந்த 1 தாலந்து பெற்றுக்கொண்ட மனுஷன் எஜமானை குறித்து சொல்கிறான். எஜமானை பார்த்து சொல்கிறான், நீர் கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன், ஆகினாலே உனக்கு பயந்து நீர் கொடுத்த காசை எங்கும் நான் தொலைக்காதபடி ஒரு குழியை தோண்டி அதிலே நான் பத்திரமா வைத்திருக்கிறேன், இதோ நீ கொடுத்த காசு என்று திருப்பி எஜமானிடத்திலே கொடுக்கிறான். பாருங்க, 2 பேர் முன்னாடி வந்தாங்க. 5 தாளங்களை பெற்றுக்கொண்டவன் அதை வியாபாரம் செய்து டபுள் ஆக்கினான். 2 பெற்றுக்கொண்டவன் அதை வியாபாரம் செய்து டபுள் ஆக்கினான். ஆனால் 3வது பெற்றுக்கொண்டவன், 1 தாளந்து பெற்றுக்கொண்டவன் என்ன சொல்றான் தெரியுமா? தேவனை குறித்து ஒரு தவறான புரிதலை அவனிடத்தில் இருந்துச்சு. நீர் கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன் என்று சொல்கிறான். ஆகினால்தான் அவன் என்ன பண்ணினா, அதை கொண்டு வியாபாரம் பண்ணல. ஒருவேளை வியாபாரம் பண்ணி நஷ்டமானா கடினமுள்ள மனுஷன் என்ன ஏதாவது பண்ணிடுவாருன்னு பயந்தான். அந்த வியாபாரம் பண்ணா தொலைந்து போய்விடுமோ, நஷ்டம் அடைந்துடுமோ என்று பயந்தான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவனை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டிருந்தான். அவனே சொல்கிறான், நீர் கடினமுள்ளவன் மனுஷன் என்று நான் அறிவேன். நம்முடைய எஜமானை குறித்து தவறான அணுகுமுறை, தவறான புரிதல் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் எதுவுமே செய்ய முடியாது. நம் எஜமானர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மையிலே அன்பாய் இருக்கிறவர், நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர்,
நம்மோடு இருக்கிறவர் என்கிற புரிதல் நமக்கு இருக்கும் போதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை கொண்டு நாம் பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த மனுஷனுக்கோ தேவனை குறித்து சரியான புரிதல் இல்லை, அறிவு இல்லை. அவன் சொல்கிறான் எஜமான பார்த்து, நீர் கடினமுள்ள மனுஷன் என்று சொல்லி, ஆகினால்தான் ஒன்றுமே செய்யாதபடி அவன் அப்படியே மறைத்து வைத்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஆண்டவரை குறித்து தவறாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதாவது சரியான புரிதல் இல்லை, நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிவு இல்லை, அவருடைய நல்ல குணங்கள் இன்னும் தெரியல, அவர் நம்ம எப்படி நேசிக்கிறார் என்று அறியவில்லை, தெரியாம இருக்கிறாங்க. அப்படி நம் இயேசுவை குறித்து சரியான புரிதல் நமக்கு இல்லைன்னு சொன்னா நமக்குள்ள ஆசீர்வாதம் உண்டாகாது. இந்த மனுஷனும் அப்படிதான் தன் எஜமானை குறித்து சரியான புரிதல் இல்லாதபடிக்கு சொல்கிறான், நீர் கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன் என்று சொல்லி அவன் பேசுகிறான். அப்போது எஜமான் இவைகளெல்லாம் கேட்ட பிறகு மிகவும் கோபம் அடைந்து அவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? சோம்பேறியான ஊழியக்காரனே, நான் உனக்கு கொடுத்த தாளந்தை நீ கொண்டு போய் பிசினஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, வியாபாரம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அதை அப்படியே கொண்டு போய் ஒரு காசுக்காரனிடத்திலே நீ போட்டு வைத்திருந்தாலே போதும். நான் இப்போ அதை திரும்ப வட்டியோடு வாங்கி இருப்பேன். ஆனா நீ அது கூட செய்யல. காசுக்காரனிடத்துல என் பணத்தை கொண்டு போய் பத்திரமா கூட நீ வைக்கல. காசுக்காரன் என்று சொன்னால் ஆங்கில வேதாகமத்தில் சொல்கிறது பேங்கர் என்று சொல்லி, அதாவது இன்னைக்கு நாம எப்படி பணத்தை பேங்க்ல போடுறோமோ பத்திரமா, அதே மாதிரி இன்னைக்கு நாம பேங்க்ல பணம் போட்டா என்ன தருவாங்க? பேங்க்ல ஒரு சின்ன நியாயமான வட்டி நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவர்கள் நம்முடைய பணத்தை கொண்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அநேகருக்கு அந்த வியாபாரம் பண்ணி அந்த லாபத்துல நமக்கு சிறிய தொகை வட்டியே கொடுப்பாங்க. இப்படி சுலபமாய் செய்கிற வேலை கூட இந்த மனுஷன் செய்யல. அந்த ஊழியக்காரனை பார்த்து எஜமான் சொல்கிறார், என்னுடைய பணத்தை நீ காசுக்காரனிடத்துல போட்டு வைத்திருந்தாலும் நான் இப்போ அதை வட்டியோடு வாங்கியிருப்பேன். நீ அது கூட சுலபமான வேலை கூட உன்னால செய்ய முடியல. சோம்பேறியான ஊழியக்காரனே, நீ என்ன பண்ணு? பற்கடிப்பும் அழுகையும் இருந்த இடத்துக்கு போவாயாக என்று சொல்லி அவனை நரகத்துக்கு சமமாய் இருக்கிற அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு தள்ளுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த உவமையிலே நாம் எதை பார்க்கிறோம்? தேவன் புறதேசத்துக்கு போகும்போது தாளந்துகளை கொடுத்து போனார். அவர் திரும்ப வந்து கொடுத்த தாளந்துகளை கணக்கு கேட்கிறார். அந்த கணக்கிலே யாரெல்லாம் அதை சரியாய் பயன்படுத்தினார்களோ அவர்களுக்கு பரலோகத்துக்கு சமமான சந்தோஷத்தை கொடுத்தார். யாரெல்லாம் அதை சரியாய் பயன்படுத்தலையோ அவர்களுக்கு நரகத்துக்கு சமமான பற்கடிப்பும் அழுகையும் இருந்த இடத்தை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அநேக பணத்தை கொடுத்திருக்கிறார், அநேக ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு நாளிலே கர்த்தர் கணக்கு கேட்பார். அவர் கொடுத்ததை நீ எப்படி பயன்படுத்துகிறார்? அவர் கொடுத்ததை நீ எப்படி நீ தேவனுக்கு சிறப்பாய் பயன்படுத்துகிறார்? நீ தேவனுக்கென்று நீ பயன்படுத்தினார், ஆண்டவருக்கென்று நீ வாழ்ந்தார், அவர் வந்து கணக்கு கேட்கும் போது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி தம்முடைய பரலோகத்துக்கு உங்களை அனுப்புவார். அப்படி அவர் வந்து கணக்கு கேட்கும் போது நீங்கள் ஒன்றும் செய்யாதபடி சோம்பேறியான ஊழியக்காரனா இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த பகுதிக்கு அவர் உங்களை தள்ளுவார். இந்த உவமை அநேகருக்கு தெரிந்தபடி இது ஒரு தாளந்துகள் உவமை என்று நினைப்பாங்க. ஆனா தாளந்துகள் இல்லை, இது பரலோகமா நரகமா என்கிற ஒரு உவமை. இந்த உவமை ஆரம்பிக்கும் போதே பரலோக ராஜ்யத்தை குறித்து என்று வார்த்தை ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, எஜமான் புறதேசத்துக்கு போகும்போது தன் ஆஸ்தியை வேலைக்காரர்களிடத்திலே பங்கிட்டு கொடுத்து போறார். அவர் திரும்ப வந்து பங்கிட்டு கொடுத்ததை கணக்கு கேட்கிறார். யாரெல்லாம் அது சரியாய் பயன்படுத்தினாங்களோ அவங்களுக்கு பரலோகம் என்கிற சமாதானம், யாரெல்லாம் அது சரியாய் பயன்படுத்தலையோ அவர்களுக்கு அழுகை பற்கடிப்பில் இருந்து நரகம். இன்றைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆரோக்கியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆயுசு நாட்கள் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு நாள் ஆண்டவர் நம்ம வரும்போது ஆண்டவனை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு
ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு வழங்க அவர் இருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். கண்களை மூடி செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நிலவேலைக்காக துதிக்கிறோம் ஆண்டவர். ஆமையா, இன்றைக்கு நாங்கள் இந்த தாளந்துகளுடைய உவமையை வாசித்தோம். இது உண்மையிலே தாளந்துகள் சம்பந்தப்பட்டதல்ல, பரலோக ராஜ்யம் சம்பந்தப்பட்டது. நீ திரும்ப வரும்போது எங்களிடத்துல கணக்கு கேட்பீங்க ஆண்டவர். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பணத்தையும் நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆயுசு நாட்களையும் ஆண்டவரை உமக்காக சிறப்பாய் பயன்படுத்தி நீ வரும்போது உம்மிடத்துல பாராட்டுதலை பெற்று பரலோகம் போக எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.